தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு வளர்ச்சித்துறையிலேருந்து புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனெண்ட் தான், கான்ட்ராக்டோ டெம்பரவரியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 5th 8th 10th 12th ஐடிஐ டிப்ளமோ அல்லது எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புகளுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன தான் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். அப்போ ஆட்களை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைச்சிடும். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 58,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் நேரிலையோ அல்லது தபால் மூலிமா அப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 26 ஜூலை 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தெந்த மாவட்டமெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலைவாய்ப்பு, மாநில அரசு வேலைவாய்ப்பு, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்கு பழைய ஃபோட்டோவை எதுவும் ஒட்டிடாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்னலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும், இன சுழற்சி. 3வது உங்களுடைய பெயர், ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். 4வது பாலினம், ஆண் பெண் மற்றும் அதர்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணணும். 5வது பிறந்த நாள் மற்றும் வயது, டேட் ஆஃப் பர்த்தையும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வரைக்கும் உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது 6வது கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். 7வது மதம் மற்றும் கம்யூனிட்டி, ரெண்டுமே மதம் மற்றும் சாதி ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. உங்களோட ரிலீஜியன் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி, ஜென்ரலாக ஓசியா, யூஆரா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்சிஏ, எஸ்டி என்ன கேட்டகரியோ என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொடர்புக்கான முகவரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த வீட்டோட அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிரந்தர முகவரி, இப்போது நீங்கள் தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி ரெண்டும் ஒரே அட்ரஸ்னால் நீங்கள் அதே அட்ரஸை கீழே எழுதிக்கோங்க. இல்லை வேறு அட்ரஸ் அப்படின்னா வேறு அட்ரஸ் என்னவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது தொலைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். பிற தகவல், வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேறு ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். சரி, கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வச்சு அனுப்பணும். நிழல் படத்துடன் கூடிய அலரிச்சான்று வைக்கணும். 2வது கல்விச்சான்று. 3வது சாதிச்சான்று. 4வது குடும்ப அட்டையோ, வாக்காளர் அடையாள அட்டையோ அல்லது ஆதார் அட்டை. இந்த 3ல் ஏதாவது ஒன்று வைக்கணும். இந்த 4 டாக்குமெண்ட்ஸும் கம்பல்சரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் வச்சு தான் அனுப்பணும். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் மறக்காமல் வச்சு அனுப்புங்க. இது இல்லாமல் நோட்டிஃபிகேஷனில் இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க, அது என்னங்கிற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையில் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங், அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்கு இந்த 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன சொல்லிச்சு கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்போட்டி, ஆதி திராவிடர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர், இவங்க எல்லாரும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,700 58,100 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ கிடையவே கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா துப்புரவாளர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கு பொது போட்டி, ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா எந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 58,100 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்ட துப்புரவாளர், கார்டனர், இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5வது பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பொது போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜென்ரல் கேட்டகரி. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,100 12,500 வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜூலை 2024 சாயந்தரம் 5:30 மணிக்குள் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். சரி, என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுலேயே என்னென்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுச்சீட்டு அளவு, நிழற்படம், முகவரி, பிறந்த நாள், மதம், இனம், கல்வித் தகுதி, முன்னுரிமை கோருவோர், இதெல்லாத்தையும், இந்த சான்று, அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, இதெல்லாத்தையுமே வச்சு நீங்கள் 26 ஜூலை 2024 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே அனுப்பணும். எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேரிலோ அல்லது அஞ்சலிலோ, ஒன்று நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா போஸ்ட் மூலிமா சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்கம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008, அந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேரிலையோ இல்லை போஸ்ட் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் ஃபார்ம், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணுங்கள், கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.